ஒரு விவசாயியோட வயல்ல 2 மரங்கள் இருக்கு. ஒரு குருவி போய் நாங்க இருந்த மரம் கீழே உடைஞ்சு விழுந்துருச்சு, என்னோட குஞ்சுகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது, உங்களெல்லாம் நான் கூடு கட்டிக்கவா அப்படின்னு கேட்குது. அதுக்கு முதல் மரம் அதெல்லாம் முடியாது, என்கிட்ட நீ கூடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிடுது. 2வது மரம் பரவாயில்ல நீ என்கிட்ட கூடு கட்டிக்க அப்படின்னு சொல்லுது. அந்த குருவியும் சந்தோஷமா அந்த 2வது மரத்துல கூடு கட்டிடுது. மறுநாள் காலையில மரம் வெட்டுறதுக்கு ஆளை கூப்பிட்டு வந்த விவசாயி அந்த 2வது மரத்தை பார்த்துட்டு இந்த மரத்தை வேணாம் இந்த மரத்தை வெட்டுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு கூட வந்தவங்க இதுதானே பெரிய மரமா இருக்கு, இதையே வெட்ட சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறப்ப இது சின்ன மரமா தான் இருக்கு, ஆனா இந்த பெரிய மரத்துல ஒரு குருவி கூடு கட்டி இருக்கு, கொஞ்ச நாள்ல அது பறவைகள்லாம் பறந்து போனதுக்கு அப்புறம் அந்த கூடு கலைஞ்சிரும், அப்புறம் அதை வெட்டிக்கலாம், முதல்ல இந்த மரத்தை வெட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்களும் அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தன்னோட தப்பை உணர்ந்து அந்த மரம் வருத்தப்படுது. ஆம் நண்பர்களே, நம்ம கிட்ட ஒருத்தவங்க உதவின்னு வந்து கேட்கிறப்ப நம்ம உதவி செய்யற இடத்துல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம உதவி செய்ய மறுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதனால நமக்கு தீமைகள் தான் நடக்கும். அதே சமயத்துல நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா நம்ம செஞ்ச உதவி கண்டிப்பா நம்மளோட ஆபத்து காலத்துல ஏதாவது ஒரு வகையில வந்து நம்மளை காப்பாற்றும்.